விரதம் எடுத்தாலும் உண்மையான அருளை பெற முடியுமா? சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதமிருந்து பக்தி பரவசத்துடன் செல்கிறார்கள். ஆனால் சிலருக்கு இத்தனை சிரமங்களுடனும் எடுத்த விரதம் பலனளிப்பதில்லை. ஏன் இந்த மர்மம்? ஐயப்ப விரதம் என்பது வெறும் உடல் கட்டுப்பாடல்ல, மனம், வாக்கு, காயம் அனைத்தையும் ஐயப்பனுக்கே அர்ப்பணிக்கும் ஒரு ஆத்ம சாதனை. மனம் அலைபாய்ந்து கோபம், பொறாமை போன்ற எண்ணங்களில் மூழ்கினால் விரதத்தின் உண்மையான பலன் தடைப்படும் என்பது ஆகமங்களின் கூற்று. பல பக்தர்கள் விரத காலத்தில் உலகியல் பேச்சுக்களிலும் அனாவசிய விவாதங்களிலும் ஈடுபடுவதை காணலாம். ஐயப்பன் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டிய மனம் வீண் சிந்தனைகளில் சிக்கும்போது அவரது அருளை முழுமையாக பெற இயலாது என்ற ரகசியம் இதில் புதைந்துள்ளது. ஐயப்பனின் அருளை பெற உடலை வருத்துவது மட்டும் போதாது, மனதை பக்குவப்படுத்தி தூய்மையான எண்ணங்களுடன் முழு சரணாகதியுடன் விரதம் அனுஷ்டிப்பதே மெய்யான வழிகண்டு. அப்போதுதான் அவர் மனம் உவந்து அருள் புரிவார். ஐயப்பனின் அருளை உணர உங்கள் மனதை ஒருமைப்படுத்துங்கள். அடுத்த வீடியோவில் மேலும் ரகசியங்கள் காத்திருக்கின்றன.